ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் ராசி பலன் அதனுடைய கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனம் ராசியில் இருக்கிற சூரிய பகவான் மேஷம் ராசிக்கு நுழையிறாரு, என்ட்ராகிறாரு. ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. அந்த இடத்துல சூரியன் மிக உச்ச பலத்தை பெறுகிறார். மேஷம் ராசியினுடைய குரு பகவானும் 12ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் மேஷ ராசியிலே இருக்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறாரு. கூட ராகு இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன், ராகு, புதன் நட்பு கிரகங்கள். கும்பம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், அதே போல் கன்னி ராசியில் கேது பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் வந்துகிட்ருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 2024 எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னா, அதி அற்புதமான பலன்கள் பெறுகின்றது வரிசையில் சிம்ம ராசியும் ஒன்றுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு சூரியன் எங்கே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா 12, 11, 10, 9 பாக்கியங்கள் கொடுக்கின்ற அமைப்பில் மற்றும் குருவோட இணைவில் போய் உட்காந்துருக்கிறாருங்க. அந்த இடம் உங்களுக்கு சூரியனோட உச்ச வீடு, சரிங்களா? அதேமாதிரி உச்ச வீடாக இருந்தாலும் அங்கே குரு இருக்கிறாரு. குருவின் பார்வை உங்களுடைய சிம்ம ராசி மேலே விழுது. இது மிக உன்னதமான பலன் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது பகவானும், உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதன், 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய். ஸோ இதுதான் அந்த கோள்கள் நிலைகள். இது என்னன்னா, குரு பார்வை இருக்குங்க, சூரியன் நல்லா உச்சமாக இருக்கிறாரு. நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு மகிழ்ச்சியோடு ஒரு அமைப்பை ஏற்படுத்த அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சனி, செவ்வாய் பார்வை சிம்மராசி மேலே விழுறதுனால இது கிடைக்கும், ஆனால் கிடைச்சிடும். ஆனாலும் அதனால ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்படிங்கிற வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, சரிங்களா? இந்த உணவு பிடிக்கும், அதை சாப்பிட்டேன்னா உடல்நிலைக்கு வளரு. இந்த மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னால எது கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்குங்க. ஆனால் கிடைச்ச பின்னாடி அடாடா இது எதுக்குன்னா நமக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மனக்லேசம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி, செவ்வாய் பார்வை சிம்மராசி மேலே விட்டுறதுனால எங்கே சென்றாலும் என்ன பேசினாலும் சரிங்களா, ஒரு டிஸ்டன்சஸ் கீப் அப் பண்ணும். உங்களுடைய குடும்பத்திலேயே இருக்கிற உறவுக்காரர்கள்ட்ட பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் அப்படிங்கிறது தடித்த மாதிரி விழுந்துடும். அதனால கூட சின்ன இஷ்யூஸ், அதாவது கிடைக்கிற மாதிரி நம்ம கைக்கு கிடைக்கிற காய் கனிந்து பழமாகி நம்ம கையில் விழுற ஸ்டேஜில் நீங்களே உங்களுடைய வார்த்தைகளினால கெடுத்துப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான், சரிங்களா? இருந்தாலும் இந்த அரசியல் போன்ற விஷயங்களில் நீங்கள் நல்ல ஒரு ஆர்வமாக விழுங்குவீங்க. இந்த காலகட்டம் நல்லா சூப்பராக உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. மக்கள் பணி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான வெற்றிகளும் பதவி உயர்வுகளும், அதாவது பெரிய பெரிய ஒரு அமைப்பில் போய் அமர்வது அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா குருவின் பார்வைகள் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது, சரிங்களா? இந்த சித்திரை மாதம், இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உங்களுக்கு மே 1ஆம் தேதி தான் குரு டிரான்சிஸ்ட் ஆகுறாரு. ஸோ அது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்குறாரு. ஸோ இப்போ ராசியை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா எண்ணங்கள்
புதுசாக உதயமாகும். இந்த புதிய புதிய டெக்னிக் வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், மக்கள் பணியாகட்டும், எதை சொன்னால் அவர்களை கவர முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டு சூப்பராக இருக்க போகுது. சரிங்களா? பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுவீங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னால். ஸோ வாக்குறுதிகள் அள்ளி வீசுறது, மற்றவங்களை வந்து உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தன்னகத்தை வச்சுக்கொள்வது போன்ற அதிகார தோரணை, நிர்வாக திறமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் அற்புதமாக பளிச்சுன்னு மின்னுங்க. சரிங்களா? ஸோ 8ஆம் இடத்துல அப்படி நீர் ராசியில் போய் சுக்கிரன் புதன் ராகு இருக்குன்னா அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? எங்கேயாவது போயிட்டு அதாவது வீட்டுக்கே வராமல் பல நாள் வெளியில் சுற்றிட்டு மக்கள் பணி செஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் சிலருக்கு நிறையவே இருக்குது. சரிங்களா? பணம் எவ்வளோதான் பணம் காசு வந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே சமயம் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற மக்களால், அதாவது மக்கள் மற்றும் உங்களுடைய குழந்தைகளினால் நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகள் அவர்களுக்குரிய படிப்பு அந்த மாதிரி ஒரு உயர் முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தொழில் வேலை செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மகத்தான அமைப்பு. வேலையில் வந்து ஒரு ரெகக்னைஸ் இல்லை, அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மந்தில் பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள், நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் உங்களுடைய 8ஆம் இடத்துல மறைஞ்சு சூரியன் இருக்கிறதுனால, மறைஞ்சு சுக்கிரன் இருக்கிறதுனாலே, அது சுக்கிரன் அந்த இடத்துல நல்ல ஒரு ராஜ யோகத்தில் உச்ச பலனை கொடுக்கறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12, 11, 10 10ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா வலுவாகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 10ஆம் இடங்கிறது கொஞ்சம் பதவிகள் இருந்தாலும் அந்த சுக்கிர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோடு நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சிங்கன்னா அதுக்குள்ள லாபங்கள் அதிகமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதன்படி நடக்கும். ஏன்னா இப்போ சனி செவ்வாய் பார்வைகள் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் சூரியன் உச்சமாக இருக்கிறது சித்திரை மாதம் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது தான். உங்களுடைய சுய ஜாதகம் ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே சமயம் குழந்தைகளின் எதிர்காலம் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? தாயாரின் உடல்நிலை அப்படிங்கிறது எந்த வித முன்னேற்றம்னா சனி செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் அவங்க வந்து நீங்கள் வந்து 2 வீலரில் உட்காந்து வச்சு கூட்டிகிட்டு போனாலும் சரி, அவங்க தனியாக போனாலும் சரி, சற்று கவனமாக இருக்கணும் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கால் உள்ளங்காலில் வலி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கால் முட்டி அந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் கொஞ்சம் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இந்த சித்திரை மாதம் தான் சூரியனை பொறுத்த வரைக்கும் வெளி உலக தொடர்புகள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அது இன்டர்னல் அப்படின்னா நம்ம குடும்ப சம்மந்தமான விஷயங்களை சற்று கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிலும் அகலக்கால் வைக்காமல் நீட்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யுங்க. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வாக்குவாதத்தை குறைச்சிங்க. கணவன் மனைவியில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், அன்வான்டட் ஆர்குமெண்ட் இதெல்லாம் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபதிகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லணும். இதற்காக எங்கள்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். நீங்கள் விதிமுறை சரிங்களா? ஓகே, பாய்.